பேராக்கில் அமைந்துள்ள கோபேங் தமிழ் பள்ளிக்கு கல்வி அமைச்சின் மூலமாக 14.9 மில்லியன் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ தெரிவித்துள்ளார். கோபேங் தமிழ் பள்ளியின் 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த துணை கல்வி அமைச்சர், வழங்கப்பட்டிருக்கும் இந்த நிதி பள்ளியின் மேம்பாட்டு செலவுக்காகவும் 6 வகுப்பறைகளையும் அலுவலகங்களையும் ஆசிரியர் அறையுடன் அறிவியல் கூடம், கலந்துரையாடல் கூடம், சிற்றுண்டி சாலை ஆகியவற்றை மீண்டும் புதிதாக கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். பேரா மாநில வீடமைப்பு மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர் சந்திரா எங், பேரா மாநில சுகாதார மனிதவள இந்திய நலப்பிரிவு ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன், புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன், பேரா மாநில கல்வி இலாக்காவின் இயக்குநர் ஜுல்கப்லி முக்தார் ஆகியோரும் கோபேங் தமிழ் பள்ளியை நேரில் பார்வையிட்டனர். 1946ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட கோபேங் தமிழ் பள்ளி தனியார் நிலத்திலிருந்து 1965ஆம் ஆண்டு தற்போதைய கோபேங் ஜலான் கம்பார் சாலைக்கு மாற்றப்பட்டது. தற்போது கோபேங் தமிழ் பள்ளியில் 122 மாணவர்களும் 17 ஆசிரியர்களும் உள்ளனர். சிறுமி ஒருவரின் புகைப்படம் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து தைப்பிங் காவல்துறை சிறுமியின் பெற்றோர் என நம்பப்படும் இருவரையும் அவரின் குடும்ப உறுப்பினர்களையும் கைது செய்துள்ளதாக தைப்பிங் மாவட்ட காவல்துறை தலைவர் அப்துல் மாலிக் இஸ்மாயில் தெரிவித்தார். உயிரிழந்த சிறுமி 8 வயதே ஆன தவானிதா என அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில் அவருடைய உடல் பிரேத பரிசோதனையின் போது காணொலியாக எடுக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. கடந்த மார்ச் 26ஆம் தேதி நண்பகல் 12:43 மணிக்கு தைப்பிங் மருத்துவமனைக்கு தவானிதா எனும் 8 வயது சிறுமி சுய நினைவின்றி கொண்டுவரப்பட்ட நிலையில் மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாகவும், சுமார் 30 நிமிடங்களுக்கும் மேலாக சிறுமியின் உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் போராடியும் அந்த சிறுமி உயிரிழந்ததாகவும் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தாலும் கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டதால் அச்சிறுமி உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. சிறுமியின் கை எலும்பு முறிந்திருப்பதாகவும், முதுகு நெஞ்சு பகுதிகளில் தாக்குதலால் ஏற்பட்ட காயங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அச்சிறுமியின் புகைப்படத்துடன் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் என நம்பப்படும் இருவரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மடானி அரசின் பூடி மடானி ரோன் 95 மானிய விலை பெட்ரோல் திட்டம் மே மாதம் வரையும் தொடரும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் உறுதி அளித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா போரால் உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கும் எரிவாயு தட்டுப்பாடு மலேசியாவுக்கும் ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் தற்போது மலேசியாவின் கையிருப்பில் இருக்கும் எரிவாயுவை கொண்டு பூடி மடானி திட்டத்தை மே மாதம் வரைக்கும் செயல்படுத்த முடியும் என்று அன்வார் தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் மாற்று எரிசக்தியை இறக்குமதி செய்வதற்கான அனைத்து வகையிலான வாய்ப்புகளையும் அரசு ஆராய்ந்து வருவதாக டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியாவின் எரிவாயு நிறுவனமான பெட்ரோனாஸ் மலேசியாவில் மட்டுமே செயல்படவில்லை. கடந்த ஆண்டு பிரேசில், கனடா போன்ற நாடுகளில் பெட்ரோனாஸ் நிறுவனம் முதலீடுகளை செய்துள்ளதால் அந்த நாட்டிலிருந்து எரிவாயுவை பெறும் வாய்ப்புகள் தற்போது உள்ளது என்றும், உலக வர்த்தகத்தில் எரிவாயுவின் விலை உயர்ந்தாலும் மக்களின் அன்றாட வாழ்வியலுக்கான எரிவாயு மானியத்தை அரசாங்கம் நிறுத்தாது என்றும் அன்வார் உறுதி அளித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையில் தேசிய காவல்துறை போதைப்பொருள் குற்றங்களில் ஈடுபட்ட 3,06,230 பேரை கைது செய்துள்ளதாக புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ஹுசைன் ஒமார்கான் தெரிவித்தார். மொத்தம் 2,42,075 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் தயாரித்தல், போதைப்பொருள் பயன்படுத்துதல் போன்ற வெவ்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டதற்காக மொத்தம் 3,06,230 பேரை கைது செய்துள்ளதாக டாக்டர் ஹுசைன் ஒமான்கான் விளக்கினார். கடந்த 2023ஆம் ஆண்டு 73,340 வழக்குகளும், 2024ஆம் ஆண்டு 81,090 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு 87,645 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஹுசைன் ஒமார்கான் கூறினார். 2023ஆம் ஆண்டு 94,799 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், 2024ஆம் ஆண்டு 1,02,201 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், கடந்த ஆண்டு 1,09,230 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் டாக்டர் ஹுசைன் ஒமார்கான் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்செயல்கள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ப கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
அம்னோவும் பக்காத்தானும் இணைந்து அமைத்திருக்கும் ரூமா பங்சா திட்டம் பேய்களின் கூடாரம் என்று பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹரி அவாங் சாடியுள்ளார். துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டத்தஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் ஹமீடி தலைமையில் பக்காத்தானின் PKR அமானா கட்சிகளும் பரிசானின் அம்னோவும் இணைந்து மலாய் சமுதாயத்திற்காக அமைத்திருக்கும் ரூமா பங்சா திட்டம் ஏமாற்று வேலை என்றும் இதனால் எந்த மலாய்க்காரர்களுக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை என்றும் தான்ஸ்ரீ அப்துல் ஹரி அவாங் தெரிவித்துள்ளார். மலாய் அரசியல் தலைவர்களை ஒரு குடையின் கீழ் அமைக்க வேண்டும் என்பது பாஸ் கட்சியின் திட்டம். அந்த திட்டத்தை அம்னோ திருடி இப்போது இந்த ரூமா பங்சா திட்டத்தை செயல்படுத்தவிருக்கிறது என்று ஹரி அவாங் குற்றம் சாட்டினார். ஆட்சியில் இருக்கும் அம்னோ இப்படியான குழுவை அமைக்கக்கூடாது, அவர்கள் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அப்துல் ஹரி அவாங் வலியுறுத்தினார். பரிசான் பக்காத்தான் கூட்டணியில் DAP இருக்கிறது. DAPயை வைத்துக் கொண்டு மலாய்க்காரர்களின் நலத்திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று ஹரி அவாங் தெரிவித்தார். அம்னோ கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணம் DAP அம்னோவை கடுமையாக விமர்சித்த DAPயுடன் இப்போது ஆட்சிக்காக கூட்டணியில் இருக்கிறது அம்னோ. அப்படியானால் மீண்டும் ஆட்சிக்காக அதே ரோமா பங்சா திட்டத்தை கைவிடவும் அம்னோ தயாராகும் என்று தான் ஸ்ரீ அப்துல் ஹரி அவாங் குற்றம் சாட்டினார். பெட்டாலின்ஜியாவில் உள்ள தாமான் மேடான் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 அடுக்குமாடி வீடுகள் முழுமையாக கருகியது. நேற்று மாலை 5:34 மணிக்கு தீ விபத்து குறித்து பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்புத்துறை உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். முதல் வீடு 80 விழுக்காடு தீயில் கருகியதாகவும் 2வது வீடு 50 விழுக்காடு கருகியதாகவும் அமாட் முக்லிஸ் முக்தார் கூறினார். சுமார் 21 தீயணைப்பு அதிகாரிகளுடன் பொதுமக்களும் தீயை கட்டுப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று அமாட் முக்லிஸ் முக்தார் உறுதிப்படுத்தினார். மாலை 6:30 மணிக்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் மற்ற வீடுகளுக்கு தீ பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அமாட் முக்லிஸ் முக்தார் கூறினார். தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக தெரிய வந்துள்ளது. பெரிக்காத்தானில் ஏற்பட்டிருக்கும் தலைமை மாற்றத்தால் மாயிகா பெரிக்காத்தானில் இணைவதற்காக சில காலம் அவகாசம் கொடுக்க பெரிக்காத்தான் தலைமை முன்வர வேண்டும் என்று பாஸ் கட்சியின் பொருளாளர் இஸ்கண்டர் அப்துல் சமாட் ஆலோசனை வழங்கியுள்ளார். முன்னதாக பெரிக்காத்தானில் இணைவதற்கு மாயிகா விருப்பம் தெரிவித்தாலும் தற்போதைய பெரிக்காத்தானின் தலைமையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் தொடர்பாக மாயிகாவிற்கு அதன் கூட்டணி தொடர்பான எதிர்காலத்தை தீர்மானிக்க அவகாசம் வழங்கலாம் என்று செம்பகா சட்டமன்ற உறுப்பினருமான இஸ்கண்டர் அப்துல் சமாட் வலியுறுத்தியுள்ளார். அரசியலில் இது இயல்பானது. உடனடியாக எடுக்கப்படும் ஒரு சில முடிவுகளை விடவும் சிந்தித்து பொறுமையாக எடுக்க வேண்டிய முடிவுகள் நிரந்தரமாக இருக்கும் என்று அவர் கூறினார். மாயிகாவின் தலைவரிடமிருந்து இதுகுறித்து எந்த ஒரு இறுதியான முடிவும் வெளிவரவில்லை என்பதால் பெரிக்காத்தான் கூட்டணிக்கு மாயிகா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.